Who's going diamond? Who is going diamond? Who's going diamond here? Awesome folks, awesome. நான் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு. எவ்வளோ பேர் புதுசாக இருக்கீங்க? கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம், கொஞ்சம் சவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆசம். நான் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. என் பேர் ரவி, ஒய்ஃப் பிரியா. நான் ட்ரிச்சியில் படித்தேன், REC ட்ரிச்சியில் படித்தேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்த பிறகு நிறைய கம்பெனிக்கு வேலை செஞ்சுருந்தேன். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டு தான் வந்ததுங்க. நாங்கள் ஒரு ரொம்ப சந்தோஷமாக விருப்பப்பட்டு எடுக்காத ஒரு பிஸ்னஸ் இது என்னை பொறுத்த வரைக்கும். ரைட், 1998 இந்த பிஸ்னஸ் பார்த்துட்டேன். நான் இதே மாதிரி ஒரு சம்மர் கான்ஃபரன்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணேன். தனியாக போனேன். அட்டென்ட் பண்ண பிறகு எனக்கு அந்த கான்ஃபரன்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே அழகாக டை, சூட், பேண்ட், கோட், பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க, அழகாக பேசினாங்க, குதிச்சிருந்தாங்க. எனக்கு பேசி பழக்கம் இல்லை, அழகாக ட்ரெஸ் பண்ணி பழக்கம் இல்லை, குதிச்சு பழக்கம் இல்லை. குரங்க தான் குதிப்பாங்க நான் நினச்சிருந்தேன். நம்ம அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு வெளியே போயிட்டேன். நான் 3 வருஷம் பிறகு, எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 3 இயர்ஸ், மறுபடியும் அதே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அந்த ஃபங்க்ஷனை நான் சில பேரை பார்த்தேன். அவங்கள பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். ரைட்டா, அவங்க எங்கள் லைஃப் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு சரி பண்ணி பார்க்கலாம் தான் என்டர் பண்ணோம். அவங்க வேறு யாருமே இல்லை, எங்கள் அப்லைன்ஸ் வாழ்க்கை திருப்பங்கள் ரமேஷ் என்ற சந்தானகிருஷ்ணன். ரைட், அவங்க எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்தது எங்கள் டபுள் டைமண்ட்ஸ் அப்லைன் குமார் அஞ்சலி சிவராமகிருஷ்ணன். ரைட், இவங்க எங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வழி காட்டினாங்க, எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்க. இன்றைக்கி புதுசாக எவ்வளோ பேர் இருக்குங்களே, உங்களை யார் இங்கே அழைச்சின்னு வந்திருக்காங்க, அவங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க இன்றைக்கி. ரைட், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ரைட், எங்களை இந்த பிஸ்னஸில் ஸ்பான்சர் பண்ணது எங்கள் ரொம்ப ரொம்ப தெரியாதவங்க, ஆப்சல்யூட்லி தெரியாதவங்க, எங்கள் ஃபேமிலி, எங்கள் எல்லாமே எங்களுக்கு அவங்க தான். டாக்டர் விஸ்வநாதன், டாக்டர் ஷீலா ஃப்ரம் சென்னை. ஸோ இன்றைக்கி நாங்கள் அவங்க எதிர்க்க பேசுகிறோன்னா அதுக்கு அவங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்லைன் எங்கள் பிஸ்னஸில் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரைட், ஸோ அப்படி தான் எங்கள் பிஸ்னஸ்குள்ளே நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனோம் 1998. ஆனால் 3 வருஷம் வரைக்கும் நாங்கள் நான் எதுவுமே பண்ணல. ரைட், ஆனால் காட்ஸ் பிளான் இஸ் டிஃப்ரெண்ட். பிரியாவுக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால தாங்க இன்றைக்கி நாங்கள் டைமண்டாக அவங்க எதிர்க்க நிற்கிறோம். ரைட்டா, நாங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவுமே சாதிக்கலை. தனிப்பட்ட முறையில் எதுவுமே யாராலையும் சாதிக்க முடியாது. நாங்கள் ஒரு டீம் உருவாக்கணும். எங்களை லீடர் சொல்லிட்டாங்க திடீர்னு. நான் எப்படி லீடர் ஆக முடியும் நான் யோசித்து பார்த்தேன். ஏன்னா ஆஃபீஸில் சொன்ன பேச்சை கேட்குறது இல்லை, வீட்டில் பொண்டாட்டி பசங்க சொன்ன பேச்சை கேட்குறது இல்லை, அப்புறம் யார் தான் நம்ம பேச்சு கேட்க போகிறாங்க? ஆனால் சொல்லிட்டாங்க பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாச்சுன்னா லீடர். நீங்கள் புதுசாக வந்தவங்க உங்கள் அப்ளைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்த உடனே இது லீடர் மெட்டீரியல். ரைட்டா, நம்ம உள்ள எல்லாருக்குள்ளே ஒரு லீடர்ஷிப் ஓய்ஞ்சிருக்குங்க, அதை எடுக்குதாங்க இந்த பிஸ்னஸ். உங்கள் எல்லாருக்கும் இடையில மனசுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் இருக்குது. ரைட்டா, எப்படி நம்ம வெளியெடுக்குது? அதுக்கு தாங்க இந்த பிஸ்னஸ். ரைட்டா, ரெண்டாவது வந்து நாங்கள் இன்றைக்கி எங்களுக்கு சொன்னாங்க, ரவி யுவர் பீப்புள் ஸ்கில்ஸ் ஆர் வெரி குட், நீ எல்லாரோடையும் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுறேன்னு. அது எனக்கு தாங்க தெரியும். சம் பீப்புள் அட்ராக்ட் சம் பீப்புள், ரைட், சம் பீப்புள் ரிப்பல் சம் பீப்புள். சில பேர் மக்களை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப பிடிச்சிரும், அவங்க நீங்கள் போய் பேசணும்னு விரும்புவீங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. ஆனால் அப்போ கூட இந்த பிஸ்னஸ் மூலமாக நாங்கள் செயல்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்கள் எதிர்க்க இந்த 2 டாபிக் பற்றி பேச போகிறோம். எனக்கே சில வாட்டி யோசித்து பார்க்குறேன், இதே டாபிக் எனக்கு 15 வருஷம் என்ன கொடுத்துருந்தாங்களா நான் என்ன பேசியிருக்கவே முடியாதுங்க. இந்த பிஸ்னஸ் மூலமாக, பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் ஆஃப் ஆம்பியன் பெட் வேர்ல்ட் வைட் மூலமாக உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி. ரைட்டா, இட்ஸ் அன் அமேசிங் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் குயிக்காக எங்கள் நாலேஜ் ஷேர் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட இன்றைக்கி. பட் பிஃபோர் தட், இந்த பிஸ்னஸில் பிரியா மட்டும் இந்த பிஸ்னஸ் எடுக்காமல் நிறைய லேடிஸ் அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணல, சூழ்நிலை சரியில்லைன்னு விட்டுட்டு போய்ட்றாங்க. தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் இருங்க, உங்கள் கனவு ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்களே சேர்ந்து அந்த பிஸ்னஸ் ரொம்ப அழகாக பில்ட் பண்ண போகிறீங்க. ரைட்டா, நாங்கள் இந்த பிஸ்னஸில் எப்படி மாறணும், எவ்வளோ இம்பர்ஃபெக்டாக இருந்தோம், எவ்வளோ க்ரூடாக இருந்தோம், எந்த அளவுக்கு எப்படி ஃபினிஷ் ஆனோம் இந்த ப்ராடக்ட் மூலமாக, எப்படி எங்களை லீடர்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க மக்கள், அந்த கதை உங்ககிட்ட இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே எங்கள் லீடர்ஷிப் ஆகலாம், அவங்க எல்லாருமே இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் கதை கேட்ட பிறகு. ஏன்னா இவங்களாலே பண்ண முடியுது, எங்களால் பண்ண முடியுது, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஸோ ஆர் யூ ரெடி? அப்சல்யூட்லி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எக்ஸைட்டடா? பசிக்குதா?
சாப்பிட்டீங்களா? செவிக்கு உணவா வயிற்றுக்கு உணவா? செவிக்கு உணவு மட்டுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் போதுங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. என் பேர் பிரியா. நான் வந்து ஒரு பல் மருத்துவர். நாங்கள் வந்து கடந்த பல வருஷமாக இந்த பிஸ்னஸ் ரொம்ப அமோகமாக சந்தோஷமாக அமக்கலமாக செஞ்சிட்ருக்கோம். எங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் குயிக்காக பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து டிஃபென்ஸில் இருந்தாங்க. இந்தியன் நேவியில் வந்து ஒரு கமாண்டராக இருந்தாங்க. இன்றைக்கி ரிட்டையர்ட் சென்னையில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படும்போது டென்டிஸ்ட் ஆனோம், டாக்டர் ஆனோம், டென்டிஸ்ட் ஆனோம். அவர் வந்து ஐயே எல்லாருக்க வாயிலையும் கை விடுவியான்னு கேட்டார். பரவாயில்லைங்க, அது வந்து என்னோடய ட்ரீம்ஸ் வந்துச்சுன்னா வை நாட்டுன்னு சொல்லி நான் வந்து எம்எம்சியில் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் டென்டல் ஸ்டூடெண்ட் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு டென்டிஸ்ட்டாக வந்தேன். ரொம்ப ஹாப்பி ப்ரொஃபஷன், ரொம்ப சந்தோஷம். ப்ரொஃபஷனில் எல்லார் வாயிலும் சிரிப்பு. இந்த ப்ரொஃபஷன், இந்த பிஸ்னஸ் மூலமாக எல்லார் பர்ஸ்லேயும் காசு. ஸோ இதுதாங்க எங்களோட பிஸ்னஸ்ஸு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் வருஷம் வெளியூர் போயிருந்தோம். அங்கே இருந்துட்டு அந்த கண்ட்ரியில் ஒரு வார் வந்து நாங்கள் திரும்பி வந்தோம். அப்போ தான் என்னோடய ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணேன். சென்னையில் கடந்த 25 வருஷமாக என்னோடய ப்ராக்டிஸ் நடத்தி வரேன். இந்த பிஸ்னஸ் எடுக்கும்போது நாங்கள் வந்து 2 பிஸி ப்ரொஃபஷ்னல். காசு சம்பாதிச்சுட்டு இருந்தோம். அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிற நேரமெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து வி வர் டைம் புவர். இந்த பிஸ்னஸ் எடுக்கும்போது அந்த நேரம் தான் என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க பார்க்க அழகாக இருந்தாங்க, சிரிச்சுட்டே இருந்தாங்க, காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, ஹாலிடேஸ் போயிட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய கனவாக இருந்தது. எல்லாத்தோடையும் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட், கல்யாணமான ஹஸ்பண்ட், இத்தனை வருஷமாக கார்ப்பரேட் லைஃபுக்குள்ளே அவரை தள்ளி விட்டு சிரிப்பே போயிடுத்து, சந்தோஷமே போயிடுத்து. எப்போவுமே டக்கு டக்கு டக்குன்னு கோவம் தான் வரும். ஸோ இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தோம். ரவி வந்து எங்களோட ஜெர்னியும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க. பட் நான் வந்து இந்த பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு மட்டும் 3 பாயிண்ட்டு எங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ளே அந்த மாதிரி 3 ஆசை இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு, இது உங்களுக்குன்னு நீங்கள் நிச்சயம் படுத்தினீங்களா, இதை நடத்தி டைமண்ட்ஷிப் கொண்டு வருது ரொம்ப ஈஸி. ஸோ வெல்கம் டு டைமண்ட் கிளப். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் ரிச். இன்றைக்கி நாங்கள் டைம் ரிச். நாங்கள் இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கு கோயம்புத்தூரில் இருக்க போகிறோங்க. சனிக்கிழமையும் மண்டேயும் ஒரு டாக்டருக்கு மோஸ்ட் பிஸியான டைம். பட் அந்த 2 பிஸியான நாள் நான் இங்கே இருக்கேன். பட் என்னோடய கிளினிக்லேயும் காசு வருது, என்னோடய பிஸ்னஸ்லேயும் காசு வருது. இதுதான் டைம் ரிச்ன்றது. நம்ம செய்கிற தொழில் நம்ம இல்லைனாலும் காசு சம்பாதிக்கணும்னா டைம் ரிச். இன்றைக்கி பெஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ். நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு ஹாலிடே பற்றி சொல்லியே ஆனோம். நாங்கள் வந்து இப்போது ஆம்வே மூலமாக எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குங்க. வெல்கம் டு அலாஸ்கன் க்ரூஸ். நான் வந்து மேப்பில் அலாஸ்கா எங்கே இருக்குதுன்னு தேடுற லெவலில் இருக்கிற ஆள். ஜியாகிரஃபி ரொம்ப மோசம், பயாலஜி கொஞ்சம் ஸ்ட்ராங், அதனால தான் டென்டிஸ்ட்டு. ஸோ அந்த மேப் எடுத்து பார்த்து அலாஸ்கா எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது எங்கேயோ இருக்குது. பட் அவங்க வந்து அது ஒரு கத்த இன்விடேஷன். அது பார்த்தோம்னா நம்ம என்ன வேணால் சூஸ் பண்ணலாம். இத்தனை ரைட்ஸ் இருக்குது. 5 நாள் இந்த க்ரூஸில் போய் அலாஸ்காவில் அந்த கிளேசியரை பார்க்கலாம், திமிங்கலத்தில் பார்க்கலாம், இதை பார்க்கலாம், அதை பார்க்கலான்னு எனக்கு ஒரே டென்ஷன். குளிருமா, குளிராதா, இல்லைங்க உள்ளுக்குள்ளே உங்களோட அட்மாஸ்ஃபியர் நேச்சுரலாக இதே மாதிரி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டேன். இவர் வந்து சூஸ் பண்ணுறாரு ட்ரிப்பு. ஒரு ட்ரிப்பு இருக்குங்க. ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் கேனோ ரைடு போகலான்னு. கேனோ ரைடா அப்படின்னா ஒரு போட்டுங்க, அது லைஃப் ஜாக்கெட்டை போட்டு ஃபாஸ்ட்டாக நதியில் ஓடுமா. சரி போய் தான் பார்ப்போமே, டைமண்ட் ஷிப்பை முடிச்சாச்சு, கேனோ ரைடு என்ன விஷயம்னு சொல்லி அதுக்கு போகிறோங்க. அதுக்கு நாங்கள் சைன் பண்ணிட்டோம். 2வது வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஓவர் த கிளேசியரா. எனக்கு ரொம்ப பயம். பிளேன்னா எல்லா பக்கம் மூடி இருக்குங்க, ஹெலிகாப்டர் திறந்து இருக்குமே, ஒரு பயமாக இருக்குமேன்னா சரி அதான் அவர் சொன்னார். டைமண்டே முடிச்சுட்டேன், ஹெலிகாப்டர் ரைடு என்னென்னா ஹெலிகாப்டர் ரைடு 2வது சாய்ஸ். 3வது வந்து ஆல் டெரெயின் டிரைவ். டிரைவிங் நான் செஞ்சுடுவேங்க. சரி ஆல் டெரெயின் டிரைவ்னால் அது ஒரு பெரிய வேன். ஸோ எல்லா ஆல் 3 ஏரியாஸ், த ஃப்ளைட், ஏர், லேண்ட், வாட்டர் 3யும் டச் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கேயே பண்ணாமல் அலாஸ்காலையும் போய் டச் பண்ணிட்டு வந்துடலான் இருக்கோங்க. வாட் அபவுட் யூ? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது அலாஸ்கா எங்கே ஒன்றுமே தெரியாது. பட் இன்றைக்கி தினம் அந்த ஒர்க்கை போட்டுகிட்டே வந்தோம். எல்லோரும் பாராட்ட மாட்டாங்க. தினம் நீங்கள் செய்கிற ஆக்டிவிட்டி பார்த்து யாரும் பாராட்ட மாட்டாங்க.
நீங்கள் ஒருத்தரை தேத்தி விட்டுட்டு பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த அலாஸ்கன் ட்ரிப்பில் நீங்கள் நிச்சயம். ஸோ டைம் ரிச். த செகண்ட் இஸ் மணி ரிச். ஹாப்பி ஹஸ்பண்ட் இஸ் அ ரிச் ஹஸ்பண்ட். ரிச் ஹஸ்பண்டோட ஒய்ஃபு குவீன். ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. எப்போவுமே நாங்கள் வந்து ஷாப்பிங் ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டோம். எப்போவுமே பிஸ்னஸ்னு நாங்கள் பிஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டின்னு எல்லாம் இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் லண்டன் போயிட்டுருக்கும்போது, அதுவும் ஆம்வே தாங்க, ஆம்வே வந்து லண்டன் கூட்டிகிட்டு வந்தாங்க வயா துபாய். ஸோ அந்த வயா துபாயில் வந்து 4 hours போட்டுட்டாங்க. எனக்குன்னே தான் போட்டாங்க. அந்த 4 hours இருக்கிற கோல்டு சூக்கு ஒன்றும் விடாமல் சுற்றி நிறைய ஜுவல்லரி வாங்கிட்டு வந்தேங்க. நான் ஃபஸ்ட்டு சுற்றி தான் பார்த்தேன். இவர் வந்து வாங்கிக்கோ, உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் வாங்கிக்கோ. முன்னாடியெல்லாம் வெறும் கோல்டாக வாங்குவோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கல் வச்சா கோல்டு விலை எடை கம்மியாகிடும். கல் வச்சு தான் வாங்கிட்டேன், கோல்டாக வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன். If a man does not have worries and stress and builds the money, you are the queen. இதுக்கு என்ன தெரியுமா லேடியோட ரோல்? பிவி பாட்டுக்கு வந்துட்டே இருந்தால் ஆம்பளை பாட்டுக்கு செலவு பண்ணுன்னு காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. பிவி மட்டும் தன்னால் வரும்னு ஒரு நாளும் நம்பாதீங்க. பிவி பின்னாடி நம்ம ஓடி பிவி கொண்டு வந்தால் ஹாலிடேஸில் காசு, பணம், நேரம், துட்டு எல்லாம் நம்மளுக்கு தாங்க. ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப். அண்ட் த லாஸ்ட் இஸ் த செக்யூரிட்டி ஆர் த பீஸ் ஆஃப் மைண்ட். அதே டக்குன்னு கோவம் வர ரவி இன்னைக்கு இந்த பிஸ்னஸில் ஒரு டைமண்டாக இருக்கார். இந்த லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்புக்கு ரொம்ப மதிப்பு தேடி கொடுக்குறாரு, ஒரு பெருமை தேடி கொடுக்குறாரு, ஹாப்பியாக இருக்கார். ஸோ எங்கள் லைஃப்பில், எங்கள் டீமில் ரவியோட பொசிஷன் மேலே இருக்கும் ஆஸ் எ லீடர். அண்ட் நாங்கள் வந்து அது வாயால் பேசி மட்டும் போகாது, நாங்கள் எங்களோட ஆக்ஷன்ஸால் we treat him as a leader. And that is why we are a diamond today. So அந்த மனுஷனுக்கு, அந்த மேனுக்கு as a woman நம்ம ரோலை ப்ளே பண்ணிட்டோம்னா, அவருக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா உங்கள் பிஸ்னஸ் பாருங்கள் அடுத்த லெவலுக்கு ஈஸியாக ஓடி போயிடும். ஸோ லெட் மீ பிரிங் டு யூ மை ஹஸ்பண்ட், மை டீம் லீடர், மை டைமண்ட், மை கேம், ரவி சுவாமிநாதன். நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு பீப்புள்ஸ் பிஸ்னஸ், ரைட்? ப்ராடக்ட் நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்ப தேவை. ஆமே ஒரு அருமையான கம்பெனி, அது மாதிரி வேறு எந்த கம்பெனி உங்களால் பார்க்க முடியாது, ரைட்? பட் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது பீப்புளோட, ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க? அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார், ரைட்? அதானே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், ரைட்? ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருத்தர் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணல, அவர்கிட்ட நீங்கள் போய் பேசுறதுக்கு யோசிப்பீங்க, இல்லை அவர்கிட்ட நீங்கள் பழகிறதுக்கு யோசிப்பீங்க. ஸோ நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம உள்ளே இருக்கிற அழகோட வெளியே இருக்கிற அழகு தான் ஃபஸ்ட்டு மக்கள் அட்ராக்ட் பண்ணும், ரைட்டா? நீங்கள் உள்ளே ரொம்ப நல்ல ஆளாக இருக்கலாம், நல்ல பேச்சு திறமை இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம். பட் நீங்கள் அந்த கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலன்னா எப்படி யோசிப்பாருங்க. நான் இந்த பிஸ்னஸில் என்ட்ரு ஆச்சு, எனக்கு இருக்குது. நான் ட்ரெஸ்ஸு எதுக்கு பண்ணிக்கணும்? அடுத்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, நம்ம உடம்பை மூடிக்கிறதுக்கா? என்னோட பயங்கர எனக்கு போராட்டம் நடக்கும். நான் எதுக்கு நிறையா காசு செலவிக்கணும்? நான் ஜீன்ஸ் போட்டுப்பேன், ஜீன்ஸ் கிழிஞ்சதால் நான் கவலைப்பட மாட்டேன், அழகான செருப்புலாம் போட்டுக்க மாட்டேன். எங்கள் அப்ளைன் ரொம்ப ட்ரை பண்ணார், எப்படியாவது இவரை மாற்றணும்னு. அவரால் மாற்றவே முடியலைங்க. பட் இந்த பிஸ்னஸ்க்கு வந்த அப்புறம் சொன்னாங்க, இந்த ஸ்டேஜ் இவ்வளோ பேரை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் எனக்கு பிடிக்கல. ஏன் இவ்வளோ காசு செலவிக்கிறாங்க? காலைல செருப்பு தானே போட்டுக்கணும். ஒரு 100 ரூபாய்க்கும் செருப்பு கொடுக்கும், 1000 ரூபாய்க்கும் செருப்பு கிடைக்கும், எதுக்கு நம்ம மாற்றிக்கணும்? ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தப்பறம் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்த்தா தான் நம்ம அவரோட பழகத்துக்கு யோசிப்போம், ரைட்டா? ஸோ ப்ளீஸ் ட்ரெஸ் ஷாப், ரைட்? ஸோ நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் மாறிட்டோம். ரொம்ப மாற்றணும்னு ஒரு டிசிஷன் எடுத்தோங்க. ஒரு வாட்டி சொல்லலாம், ஒரு வாட்டி புரிஞ்சிச்சுன்னா போகிறோம், அடிக்கடி புரிய வைக்க தேவையில்லை யாருக்குமே, ரைட்? அது பிறகு தான் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டி, நல்ல படித்தவங்களாக இருக்கலாம், நல்ல நாலேஜாக இருக்கலாம் உங்களுக்கு, பட் மக்கள் கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ளஸ் ஃபஸ்ட் ட்ரெஸ் ஷாப், பி அ லீடர். அந்த லெவல்லே ஆரம்பிக்கும், ரைட்டா? இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்போ தான் அங்கே டெவலப் பண்ண முடியும், ரைட்? என்னோட இன்டர்பர்சனல் ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நாள் நாங்கள் சென்னையில் கைட் ட்ரைவ் பண்ணி, அப்போ டாடா சியாரான ஒரு கார் இருக்கும், பெரிய காரு. ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு, எதிர்க்க ஒரு லாரி வந்து லைட்டாக தட்டிட்டு போயிட்டோம் காரை. பெருசாக ஒன்றும் இல்லை, நான் பிரியா 2 பசங்க உட்காந்து போயிருந்தோம். பெரிய டேமேஜ்லாம் ஒன்றும் இல்லை, நான் விட்டுருக்கணும். நான் அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணி ரோட்டில் குறுக்க என் வண்டியை நிற்க வச்சுட்டு லாரியை நிற்பாட்டி கார்லேருந்து இறங்கி லாரி மேலே ஏறி டிரைவரை கீழே இறக்கி 4 அடி போட்டு லைசன்ஸ் எங்கடான்னு கேட்டேன். அவங்ககிட்ட லைசன்ஸும் கிடையாது.
நானே மனசில் நினச்சிப்பேன், நான் தான் போலீஸ்காரன்னு நினச்சிப்பேன் நான். கரெக்டாக அடிச்சுட்டு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. யோசிச்சு பார்த்தேன் ஏன்டா பண்ணேன்னு. அப்புறம் பசங்க காரில் எழுதுறாங்க, பிரியா காரில் எழுதுன்னு இருக்கான். ஸோ சண்டை போடுறதுக்கு ரெடி. என் பேர் ரேம்போ ரவி. அப்படி தான் இருப்பேன். யாருமே பழக மாட்டாங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் கல்யாணம் ஆகிடுச்சு எங்களுக்கு. ரைட்டா? ஸோ ஒரு பீப்புள் ஸ்கில், ஐயோ ஒன்றுமே தெரியாதுங்க. யார் எப்போ எங்கே யார்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கலாம், அதான். ரைட்டா? ஸோ இந்த பிஸ்னஸ் வந்த அப்புறம் சொன்னாங்க அடுத்தவங்ககிட்ட நல்லா பழகணும்னு. ஸ்லோவாக லேர்ன் பண்ணிட்டோம். கஷ்டமே கிடையாதுங்க. கஷ்டம் எந்த நம்ம பிஸ்னஸ் எதுவுமே கஷ்டம் கிடையாது. இங்கே கல்யாணம் ஆன புதுசில் பைக் வச்சுட்டு மெட்ராஸ் சுற்றுவோம். ரைட்டா? ஒரு வாட்டி ஒரு காருக்காரன் கூறுக்க வந்துட்டான். நான் அந்த காரை ஒரு கிட்ட 20 கிலோமீட்டர் சுற்றி வந்திருப்பேன் மெட்ராஸில். வந்து அவனை கார்லேருந்து இறக்கி அவனை நாத்திட்டி பிரியா பின்னால் அழுது அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன் ஏன்டா பண்ணுறோன்னு யோசிச்சு பார்ப்பேன். இப்போது எவனாவது கார் தட்டினான்னு வச்சுங்களேன், கவலையே பண்ண மாட்டேன். இறங்கி உங்களுக்கு அடிப்பட்டுதான்னு கேட்பேன். மாறியாச்சுங்க, மாறியாச்சு. நிறைய எங்கள் காரில் பின்னால் நிறைய அடி வாங்கியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் அடியே இருக்கேன்னா யாருமே தட்ட மாட்டேன். ஏன்னா பிரேக் தான் நம்ம கையில் இருக்கேன். நிறைய பேர் தட்டுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவை விசிட்டிங் கார்டு, வேற என்ன தேவை நம்மளுக்கு. அப்புறம் அவங்ககிட்ட அழகாக ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். மாறியாச்சுங்க, மாறியாச்சு. ஏன்னா சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். நம்ம வாழ்க்கையில் எதனா மாற்றணும்னா நம்ம தான் மாறியானுங்க, அடுத்தவங்க மாற மாட்டாங்க. இடிக்கிறவங்க இடிச்சுட்டே இருப்பான். ரைட்டா? ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தவங்ககிட்ட எப்படி பழகணும் கொஞ்சம் புரிஞ்சிட்டோம். ரைட்டா? எப்பவுமே நம்ம லீடர்ஷிப்னா அடுத்தவங்க பற்றி தான் ஃபஸ்ட்டு கவலைப்படணும். ரொம்ப அழகாக சொன்னார் ராஜ்கோபால், யூ ஹேவ் டு பி சர்வர். அடுத்தவங்க பற்றி ரொம்ப எப்பவுமே நம்ம யோசிக்கணும். நம்ம பற்றியே நம்ம யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிவி வருமா வராதா, சம்மர் கான்ஃபரன்ஸ் வருவானா, எஃப்இடிக்கு வருவானா, ஓப்பன் மீட்டிங் வருவானா, நினைக்கவே நடக்காதுங்க. நினைக்கணும், பட் ஓரளவுக்கு தான் நினைக்கணும். ரைட்டா? இப்போ இன்டர்பர்சனல் நம்மளுக்கு நம்ம டீம் டவுன்லைனில் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். லீடர்ஷிப் ஸ்கில்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் ஒரு முறை உங்களை பார்த்தாருன்னு வச்சுங்களேன், உங்கள் நேம் மறக்க மாட்டாருங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் கெப்பாசிட்டி இருக்கும். கேட்பாங்க அவங்கள நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பெரிய லீடர் பாருங்கள், மறக்க மாட்டாங்க. அடுத்தவங்க பற்றி அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ரைட்டா? ஒரு ஆள் ஓடி போகிறார் போலீஸ்காரங்கிட்ட, மனைவி தொலைஞ்சு போயிட்டான்னு. எங்கடா போனா அவங்க மனைவி? ஷாப்பிங் போனால் வீட்டுக்கு வரல, காணாமல் போயிட்டாங்க. சரி, உன் மனைவி என்ன ஹைட்டுன்னு கேட்டா, என்ன ஹைட்டா யோசிச்சார். இது கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க. சரி, ஸ்லிம்மாக இருப்பாங்களா ஹெல்த்தியாக இருப்பாங்களா? ஸ்லிம்மாக இருக்க மாட்டாங்க, ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க. சரி, அவங்க கண் கலர் என்னன்னு கேட்டாங்க. கலரா? நான் சரியாக கவனித்து பார்க்கலையே. சரி, அவங்க என்ன நிறம்னு கேட்டாங்க. ஓ, அவங்க என்ன நிறமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சார். சரி பரவாயில்ல. முடி எப்படி இருக்கும்? முடி கலர் சீசன் தானே மாறின்னு இருக்கும். சரி, அதான் அடையாளம் சொல்ல முடியுமா அவங்க பற்றி? ரொம்ப நாள் யோசிக்கிறாரு. அப்புறம் சொன்னார், சரி என்ன போட்டுன்னு போயிருந்தாங்க? சூட் போட்டு போயிருந்தாங்களா, சாடி போட்டு போயிருந்தாங்களா? நினைக்கிறேன் சாரி தான் போட்டு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். எங்கே போனாங்க? கார் எடுத்துட்டு ஷாப்பிங் போயிட்டாங்க. சரி, கார் நம்பர் கொடுங்க சொல்கிறாரு. மெர்சிடிஸ் பென்ஸு, பிளாக் கலர், ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் கியர், 330 பிரேக் ஹார்ஸ் பவர், எல்இடி லைட்டிங்கு, அப்போல்ஸ்ட்ரி லெதரு, ஸ்டியரிங் வீல் இந்த மாதிரி இருக்கும் எல்லாம் சொல்கிறாரு. சரி போய் தட்டி விட்றாரு, நாங்கள் காரை கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் மக்கள்கிட்ட என்ன கவனிக்கிறீங்க? சில பேர் அப்படி தான் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்ம லீடர்ஷிப் ஸ்கில்னா வி ஷுட் நோ அபவுட் பீப்புள். ரைட்? ஒய்ஃப் பற்றியே நம்மளுக்கு சரியாக தெரியாது, டீம் பற்றி எப்படி தெரிய போகுது? ரைட்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது ஜோக்காக இருக்கலாம் உங்களுக்கு, பட் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ லீடர்ஷிப்னா உங்களுக்கு உங்கள் டவுன்லைன் லீடர்ஸோட டேட் ஆஃப் பர்த், நேம்ஸ், அவங்க டீமில் இருக்கிற லீடர்ஷிப் எல்லாமே தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இன்ட்ராக்ஷன் இஸ் ஈஸி ஃபோக்ஸ். ரைட்? இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. ரைட்டா? லீடர்ஷிப்னா இன்னும் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒர்க் எத்திக். உங்கள் ஒர்க் எத்திக் எப்படி இருக்குது? ரைட்டா? உங்கள் ஒர்க் எத்திக் பார்த்துட்டு உங்கள் டவுன்லைன் இப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு யோசிக்கணுங்க. அவங்க எங்கள் அப்ளைனாட்ட நானும் ஒர்க் பண்ணணும், அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படி நான் ஒர்க் பண்ணணும். நம்மளே சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்துன்னு வச்சுக்கலாம், டவுன்லைன் தெரிஞ்சிடுங்க, ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம ஒர்க் எத்திக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒர்க் எத்திக்னா என்ன? நம்ம பிஸ்னஸில், வேறு வெளி பிஸ்னஸில், நம்ம பிஸ்னஸில் ஒர்க் எத்திக்னா ஒர்க் பண்ணணும். we have to go and meet new people all the time. New people
ஆல் த டைம். இல்லை நான் போன 2 வருஷம் முன்ன பிளாட்டினம் போனேன், we cannot stay. அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. 2 வருஷம் முன்ன பண்ண வேலைக்கு இப்போ நம்ம கிரெடிட் எடுக்க முடியுமா? முடியாது. கான்ஸ்டன்ட் ஒர்க். நம்ம கதை நம்ம டவுன்லைனுக்கு வந்து நீங்கள் டீம் மீட்டிங்லேயோ எங்கே நம்ம டவுன்லைன் பார்த்து நீங்கள் போய் ஸ்டேஜில் போய் பேச வித்தியாசமான உங்ககிட்ட நடந்த கதை சொல்லுங்க. அவங்ககிட்ட நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், இப்படி நடந்தது, அந்த இடத்துக்கு போனோம், அப்படி நடந்தது. புது கதை இருக்கா அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு? உங்கள் டீம் கிட்ட இருக்கணும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கணும். நான் அவங்க வீட்டுக்கு போனேன் இப்படி நடந்தது, இந்த இடத்துல போனேன் இப்படி நடந்தது. பீப்புள் வாண்ட் லீடர்ஸ், ரைட்டா? பீப்புள் வாண்ட் லீடர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போட்டிருக்கு சேலம், மதுரை, திருச்சின்னு போட்டிருக்கு. ஒரு பஸ்ஸில் ஒன்றுமே போடல, ரைட்டா? உங்களுக்கு மதுரை போகணும், நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறுவீங்க? மதுரை போகிற பஸ்ஸில். ஒன்றுமே போடாத பஸ்ஸில் யாராவது போய் ஏறுவாங்களா? ஏற மாட்டீங்க. உங்கள் டீமுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு, டஸ் யுவர் டீம் நோ யுவர் கோல்? லீடர்ஷிப். இப்போ நீங்கள் உங்கள் கோல் உங்கள் டீமுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், யாருமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நான் பிளாட்டினம் போகிறேன் 2014, நம்ம பிராண்ட் நியூ பிளாட்டினம் சொல்லி தான் பாருங்கள். நீங்கள் உங்கள் டீம் கிட்ட சொல்லி தான் பாருங்களேன். நீங்கள் அப்போ வருவாங்க அங்கேருந்து, ரைட்டா? கீழே ஒரு 15% வந்தால் நான் பிளாட்டினம் போவேன், கீழே ஒரு 18% வந்தால் நான் பிளாட்டினம் போக நடக்காது பாஸ் இந்த பிஸ்னஸில். இப்போ நீங்கள் பிளாட்டினம், இப்போ நான் எங்கள் கதை சொல்கிறேங்க. எங்கள் அப்லைன் இனி டேட் வரைக்கும் என்றைக்குமே நீ சில்வர் போ, நீ கோல்டு போ, நீ பிளாட்டினம் போ, ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் போ சொன்னது இல்லைங்க. தேங்க் காட். நாங்களாக டிசைட் பண்ணோம், ரைட்டா? உங்கள் அப்லைன் உங்கள் பின் லெவல் மாற்ற சொன்னால் அது உங்கள் அப்லைன் பிஸ்னஸ். நீங்கள் டிசைட் பண்ணி உங்கள் பின் லெவல் பார்த்தா அது உங்கள் பிஸ்னஸ். உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் வேணுமா, அப்லைன் பிஸ்னஸ் வேணுமா? எந்த பிஸ்னஸ் வேணும்? எங்கள் பிஸ்னஸ், யோர் பிஸ்னஸ். ஓனர்ஷிப். நம்ம 4 பேசிக் பண்ணுறோம், நம்மளே பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை டவுன்லைன் போய் சொல்லி கொடுக்குறோமா? நான் 50 வைட் போயிடுவேன், நான் 100 வைட் போயிடுவேன், யூஸ் இல்லைங்க. டீம் எப்படி பில்ட் பண்ணுவோம் நம்ம? சர்வ். நீங்கள் 4 பேசிக் நீங்கள் தான் பண்ணுறீங்களா, இல்லை டூப்ளிகேட் பண்ணுறீங்களா? லீடர்ஷிப்னா என்னங்க? இதெல்லாம் எப்போ வரும் நம்மக்கிட்ட? நம்ம டவுன்லைன் கிட்ட நிறைய ரிலேஷன்ஷிப் இருந்தால், ஒரு நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தால் தாங்க அது வரும். ஹெல்ப் தெம் டு க்ரோ, ரைட்? ஸோ இஃப் யுவர் அப்லைன் டெல்ஸ் யூ கோ பிளாட்டினம், இட்ஸ் யுவர் அப்ளைன்ஸ் பிஸ்னஸ். நீங்கள் டிசைட் பண்ணணும், நான் பிளாட்டினம் போகணும் இந்த வருஷம் அடுத்த வருஷம். அப்போ தாங்க அது நிலைஞ்சு நிற்கும், ரைட்டா? ஓனர்ஷிப் எது மாதிரி ஓனர்ஷிப் எடுக்கலாம்? லீடர்ஷிப் இஸ் நாட் பின் பேஸ்ட். அது சொல்லி ஓ டைமண்ட்னா லீடர், பிளாட்டினம்னா லீடர் இல்லை, 6% தான் லீடர் இல்லைங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. லீடர்ஷிப்னா ஃபஸ்ட்டு டே அந்த இன்டென்ஷன் தெரிஞ்சிடும், க்ளீனாக தெரிஞ்சிடும். இப்போது நாங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரைச்ச கீழே ஒரு பிளாட்டினம் இருந்தாங்க, நாங்கள் சில்வர். கவலைப்படலைங்க. தேங்க் காட் வி ஹாவ் அ டீம். இட்ஸ் அ பிளெஸிங். நான் அப்லைன் கிட்ட போவேன், எனக்கு ஒரு பிபிஎஸ் வருது, ஃபங்க்ஷன் வருது, நான் ஒரு புக் கொடுங்கன்னு கேட்பேன். ஒரு புக்கில் 10 டிக்கெட்டுங்க. எனக்கு ஒரு டிக்கெட் கூட விற்க தெரியாது, விற்றது இல்லை வாழ்க்கையில், எதுவுமே விற்றது இல்லை, ரைட்டா? பட் நான் அப்லைன் ஆக்ஷன் போல நான் ஒரு ஓப்பன் மீட்டிங் பார்த்துட்டேன், நான் ஒரு பிபிஎஸ் பார்த்துட்டேன். அப்புறம் எனக்கு என்ன தேவை? அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தோம். 10 டிக்கெட்டாக ப்ரொமோட் பண்ணுங்க. பெருசெல்லாம் ஒன்றும் பண்ணல. 10 tickets at a time. அதுலேயே 10 டிக்கெட் முடிஞ்சுதா? இல்லை, 5 தான் முடிஞ்சுது. பரவாயில்ல. ஸ்லோலி வி பில்ட். 10 20 ஆச்சு, 20 30 ஆச்சு, 30 40 ஆச்சு, 100 ஆச்சு. அப்போ டீமில் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 100 ஒரு 1000 கணக்கில் போய் நிற்குது. ஆனால் டிசிஷன் எடுத்தது ஒரு புக் 10 டிக்கெட்டு தான். நீங்கள் 10 டிக்கெட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் கோயம்புத்தூரில் இதே செஷன் 10 நாள் நடக்குங்க. ஒருத்தர் 10 டிக்கெட் எடுத்தேன்னு. கஷ்டமா? பால்ராஜ் தான் கஷ்டம், பிரிட் வெல்வெட் தான் கஷ்டம். 10 நாள் அவங்க வந்து பேசிட்டு போகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் கனவு சைஸ் என்ன? சின்ன கனவுனா பிரச்சனை பெருசாக இருக்குங்க, எல்லாமே பிரச்சனையாக தெரியும். கனவு உங்களை பார்த்து பயப்படணும். அந்த அளவுக்கு பெரிய கனவை வச்சுக்கோங்க. நாங்கள்லாம் எப்படி, எங்களுக்கு கனவே கிடையாதுங்க. என் கனவு காணாமல் போச்சு. முதல் மாதம் சம்பளம் வந்த பிறகு எனக்கு கனவு காணாமல் போச்சு. சொல்லி பார்க்குறேன். நான் எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பெரிய வீடு, எல்லாம் வசதியாக இருக்கும். கவர்மெண்ட் வண்டி வந்து நிற்கும், எல்லாமே இருக்கும் வீட்டில். எந்த ஒரு வீட்டில் 4 வேலைக்காரங்க இருப்பாங்க. எல்லா வசதியோடு தான் வளர்ந்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன், படித்த பிறகு நம்மளுக்கு இது மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துடும் யோசிச்சு பார்த்தேன் நான். ஆனால் முதல் மாதம் சம்பளம் பார்த்து எவ்வளோ பேர் இங்கே ரொம்ப உற்சாகமாயிட்டேங்க. முதல் மாதம் சம்பளம் பார்த்துட்டு கை தூங்க பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ரொம்ப டிஸ்ஹார்டன்ட் ஆகிட்டேன். இவ்வளோ தான் கிடைக்குமா? அதுக்கப்புறம் எல்லா கனவும் காணாமல் போயிடுச்சுங்க.
1 மாதம் சம்பளம் வாங்கின பிறகு எல்லா கனவும் காணாமல் போச்சு. தெரிஞ்சிருச்சு எனக்கு, நம்ம சம்பளத்தை வச்சுன்னு பெரிய வண்டி வாங்க முடியாது, பெரிய வீடு வாங்க முடியாது, பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியாது, வெளியூர் சுற்ற முடியாது. அழகாக தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? இந்த பிஸ்னஸ் மூலமாக எல்லாமே எனக்கு இருக்கிற கனவு, சின்ன வயசில் இருக்கிற கனவுலாம் ஒன்று ஒன்றா டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சொல்கிறேன், அலாஸ்கா போகிறோம். டூ டூ லிஸ்ட் பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாரும் டூ டூ லிஸ்ட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இது பண்ணோம், அது பண்ணோம், அது பண்ணோம், எழுதி வச்சு எல்லாரும் எழுதி வைக்கிறீங்களா இல்லையா? அச்சீவ் லிஸ்ட்டு போட்டிருக்கீங்களா? இன்றைக்கி இதெல்லாம் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிட்டோன்னு நாங்கள் அது பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபாரின் டூர், கோயிங் டு அலாஸ்கா, டிக். பசங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், சிங்கப்பூர் அனுப்பிச்சு படிப்பு கொடுக்கணும், டிக். பிரியாவுக்கு நிறைய ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கணும், டிக். பெரிய வீடாக இருக்கணும், டிக். எவ்வளோ பேருக்கு டிக் அடிக்க தெரியும்? எவ்வளோ பேருக்கு டிக் பண்ண தெரியும்? டிக் பண்ணுங்க எல்லாத்தையும். ஒரு கனவா டிக் பண்ணிட்டு வாங்கல. நீங்கள் எதுக்கு டூ டேஸ்லேயே வச்சுருக்கீங்க? ஒரு பாஸ் இருக்கக்கூடாது, டிக். நிறையா டிக் அடிச்சாச்சுங்க. நீங்களாம் டிக் அடிக்கிறது ரெடியா? அடிக்கிறீங்க. பர்சனாலிட்டி ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. டவுன்லைன் வருவாங்க உங்களை தேடிண்டு. பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப இம்பல்சிவ், ரொம்ப டென்ஷன்லாம் ஆகிடாதீங்க. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு லேடியை பார்க்குறான். அந்த லேடி ப்ரெக்னென்ட். அந்த லேடியை பார்த்துட்டு, ஏம்மா உங்கள் வயிறு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, வயிற்றுக்குள்ளே ஒரு பேபி இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படுறான் அந்த குழந்தை. அது உங்கள் பேபியான்னு கேட்டான். ஆமாம், என்னோட குழந்தை தான் சொன்னேன். அப்புறம் இன்னும் யோசிக்கிறான், நல்ல குழந்தையான்னு கேட்டான். ரொம்ப தங்கமான குழந்தைன்னு சொன்னான். அப்புறம் ஏமா இந்த குழந்தை சாப்பிட்டீங்க நீங்கள்? உங்கள் டவுன்லைன் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. இதே கேள்வி தான் கேட்பாங்க. ஏன் பிவிபி ரேஷியோ எப்படி இருக்குது? ஏன் ஆம்பிள் எந்த ப்ராடக்ட் இல்லை? நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும் அவங்ககிட்ட. சரியா? கேள்வி கேட்குறது தப்பே கிடையாதுங்க. அதே குழந்தை அப்புறம் என்ன பண்ணுது? அவங்க அப்பா கிட்ட போச்சு. அப்பாப்பா குழந்தை எங்கேருந்து வரும்ப்பான்னு கேட்டான். சொல்கிறேன், நாமெல்லாம் இந்த கொரிலா, ஏப்ஸ் அப்படியே வரிசையாக வந்து மனுஷனாக மாறிட்டோம். இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். அப்புறம் அம்மா கிட்ட போய் கேட்டான், அம்மா நம்மளாம் எங்கேருந்து வரோம்மா? நம்மளாம் ஆடம் அண்ட் ஈவ்லேருந்து வந்தோம் சொன்னான். அப்பா சொன்னால் நம்மளாம் குரங்குலேருந்து வரோம்னு சொன்னான். அது அவங்க பரம்பரை குரங்குலேருந்து வருது. ஸோ உங்கள் டவுன்லைன் அந்த குழந்தை ஆட்டுங்க. நீங்கள் அந்த கேள்வி கேட்குற நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க. கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. 10 வருஷம் நீங்கள் டைமண்ட் ஆன அப்புறம் கூட கேட்டுட்டே தான் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ பி பேஷண்ட் வித் யுவர் டவுன்லைன்ஸ். ரைட்? எப்பவுமே நம்ம பற்றியே யோசிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே நடக்காதுங்க. டவுன்லைன் பற்றி என்றைக்குமே நம்ம வந்து அவங்க பற்றி தான் நிறையா யோசிக்கணும். அப்போ தான் அவங்க உங்களோட இருப்பாங்க. ரைட்? வி வாண்ட் பீப்புள் இன் அ டீம். ரைட்? நம்ம வந்து ஒரு பீப்புள்ஸ் பிஸ்னஸில் இருக்கோம். ரைட்? நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸில் இருக்கோங்க. லீடர்னா சொல்லுங்க உங்களுக்கு, லீடர் இஸ் நாட் பை பின், டேட் ஆஃப் ஜாயினிங், எதுவுமே கணக்கு கிடையாது. நீங்கள் உங்களை என்னைக்கு லீடர்னு டிசைட் பண்ணுறீங்க, அன்றைக்கி தாங்க நீங்கள் லீடர். ஏன்னா அந்த லீடர்ஷிப் ஸ்கில் நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்சல்யூட்லி. நீங்கள் தான் அது. யாராலும் நாங்கள் சொல்லி கூட பண்ண முடியாது. நீங்கள் லீடர், நீங்கள் லீடர், நீங்கள் லீடர், நீங்கள் லீடர் சொன்னால் நடக்கவே நடக்காதுங்க. ரைட்டா? நம்ம லீடர்னா ஒரு நம்ம யோசிக்கணும், நம்ம எங்கே இருக்கோம்? ஒரு கிளாஸ் ஹவுஸில் இருக்கோம். நம்மளுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம எப்படி அடுத்தவங்ககிட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையில் வீட்லேயும் எப்படி இருக்கோம், வெளியே எப்படி இருக்கோம். நல்லா ஞாபகம் இருக்கும் எங்களுக்கு. ஒரு நாள் நான் ஓப்பன் மீட்டிங் போயிருந்தேன். பல வருஷம் முன்ன நான் பிளாட்டினமாக இருந்தேன்ப்போ. ஓப்பன் மீட்டிங் போச்சு. மொபைல் ஃபோன் காரில் ட்ரைவ் பண்ணி பேசிட்டே போயிடுச்சு. போலீஸ்காரன் பிடிச்சிட்டான் சிக்னலில். ஓரம் கட்டினான். சண்டே மார்னிங் 10 மணிக்கு ஓப்பன் மீட்டிங் 10 o'clock. நான் பாட்டுக்கு அவரோட பேசிகிட்டு இருக்கேன். சாரி. திடீர்னு பார்த்தா சைக்கிளில் ஒருத்தர் வராரு. ஒயிட் ஷர்ட், ரெட் டை, பிளாக் பேண்ட் போட்டு வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு வந்து சைக்கிள் போலீஸ் ஜீப் எதிர்க்கு நிப்பாட்டிட்டு வந்து பேசுகிறாரு. என்ன சார், என்ன ஆச்சு சார்? இவர் எனக்கு நல்லா தெரியும் சார். இவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் சார். இவர் பிரிட்டு சார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் கேஷுவலாக இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா இங்கேருந்து கிளம்பி. இல்லை சார், எப்படி சார் உங்களை தனியாக விட்டுட்டு போகிறீங்க? நான் எவ்வளோ வாட்டி உங்களை ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். பிளாட்டினம் ரெக்கக்னிஷனில் நம்மளை பார்க்குறாங்க மக்கள். இப்போ நாங்கள் பேசுறது எவ்வளோ பேர் எங்களை பார்க்குறீங்க. நாளைக்கு நான் வெளியே போய் கேனத்தனமாக எதாவது பண்ணேன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இவன்லாம் ஒரு டைமண்ட், இவன்லாம் ஒரு லீடர். எனக்கு இந்த பிஸ்னஸில் வந்தப்பறம் ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நம்மளால் பண்ண முடியலையே. இவனை பிடிக்கல, பலார்னு அடிக்கணும்னு கூட அடிக்க முடியலையே.
எவ்வளோ மனசில் கோவம் வரும், இந்த டவுன்லைன் அடிக்கலாம் அந்த டவுன்லைன் அடிக்கலாம், செய்யணும் சொல்ல வேலை செய்ய மாட்டேங்கிறேன், விடியிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே ஜாப்ல இருந்தால் ரூம்குள்ளே வரத்துக்கு நடுங்குவாங்க, ரூம்குள்ளே வரமாட்டாங்க எங்கள் எம்ப்ளாயீஸ்லாம். ஐயோ அவனை போய் பார்க்கணுமா, ஐயோ என்ன சொல்லுவான்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஆஸ் எ பாஸ் எப்பவுமே அடுத்தவங்கிட்ட என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்னு தான் உட்காந்துருப்போம். ஸோ நிறைய மாற்றுதல் வந்ததுங்க இந்த பிஸ்னஸ் மூலமாக, நிறைய சேஞ்சஸ் வந்தது. எல்லாமே சில வாட்டி யோசிச்சு பார்க்குற நல்லது தாங்க வந்தது. லீடர்ஸ் எனக்கு ரொம்ப வருஷம் முன்ன சொன்னாங்க, ஆனால் இனி வரைக்கும் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். லீடர்ஸ் கம் ஏர்லி, லீடர்ஸ் கோ லேட். என்ன அட்வான்டேஜ் இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு. எதுக்கு சீக்கிரம் வரணும், எதுக்கு லேட்டாக போகணும், நிறைய பேர் யோசிப்பீங்க. சொல்கிறேன் எதுக்கு வரணும் எதுக்கு போகணுன்னு. ஓப்பன் மீட்டிங் 7:30 மணின்னு வச்சுக்கோங்க. 7:30 மணிக்கு நீங்கள் உள்ளே வந்தேன்னு வச்சுங்களேன், ஸ்டேஜில் யாரோ பிளான் காமிச்சுட்டு இருப்பாங்க, அவர் தான் பேசிட்டு இருப்பா, நம்ம அப்படியே வாய்மூண்டு உட்காந்துருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் 7:15 வாங்க, 7:10 வாங்க, ஜாலியாக சிரிச்சுன்னு எல்லாரோடையும் பேசிட்டு ஜாலியாக இருந்து பாருங்களேன், இருந்து தான் பாருங்களேன். ஓப்பன் மீட்டிங் எனக்குலாம் 1/2 hour பிஃபோர் த ஓப்பன் மீட்டிங். ஏன்னா ஓப்பன் மீட்டிங் அப்புறம் அவன் பேசிட்டு இருப்பான், நம்ம பேசவே முடியாது. டீமோட எப்போ தான் பேசுறது, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்குறோம், கரெக்டா? எக்ஸைட்மெண்ட் இஸ் 1/2 hour பிஃபோர் த ஓப்பன். ஓப்பன் இஸ் த பிஸ்னஸ் பிளான். தெர் இஸ் நோ எக்ஸைட்மெண்ட், இட்ஸ் அ பிளான். எக்ஸைட்மெண்ட் இஸ் பிஃபோர் த ஓப்பன் மீட்டிங் அண்ட் ஆஃப்டர் த ஓப்பன் மீட்டிங். ஓப்பன் மீட்டிங் 9 o'clock முடிஞ்சுதான் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எவ்வளோ பேர் ஓப்பன் மீட்டிங் முடிஞ்சோன்னே டேரெக்டாக வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க? ஓ வண்டர்ஃபுல், ஆசம். யாருமே போகிறது இல்லையா? குட். போகிறதே இல்லைங்க. நாங்கள் எங்கேயாவது போய் ஐயோ வீட்டுக்கு போகணுமா, ஸ்கூலில் பசங்க கிளாஸ் முடிச்சப்பறம் என்ன பண்ணுவாங்க, நேராக வீட்டுக்கு போயிடுவாங்களா? எக்ஸைட்டடாக இருப்பாங்கல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் தேவைங்க நம்மளுக்கு இந்த பிஸ்னஸில். எப்போவுமே எக்ஸைட்டடாக இருக்கணும். ஏன்னா பிளான் நேரத்தில் நம்ம குவைட்டாக உட்காரணும், எல்லாம் ப்ராஸ்பெக்ட் உட்காந்துருக்கோம், நம்ம குதிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட் டைம் இந்த ஓப்பன் மீட்டிங் இஸ் பிஃபோர் த ஓப்பன் அண்ட் ஆஃப்டர் த ஓப்பன். யூ வில் ஹேவ் ஃபன். நாங்கள் டீம் பில்ட் பண்ணுறதே அங்கே தாங்க, ரைட்டா? ஸோ தட்ஸ் வை குமார் அண்ட் ஆல் யூஸ் டு டெல் லீடர்ஸ் கம் ஏர்லி, லீடர்ஸ் கோ லேட். சும்மா சொல்லணும்னு சொல்லிட்டுக்கா இல்லை, தேர்ஸ் அ ரீசன் பிஹைண்ட் எவ்ரி திங். உங்கள் லீடர்ஷிப்பில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்குங்க, ரைட்? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், பீப்புள் ஸ்கில். எவ்வளோ பேர் நான் நேற்றுக்கு ஏர்போர்ட்டில் வரைச்ச ஸ்பைஸ் ஜெட் பக்கத்தில் ஜெட் ஏர்வேஸ் கவுண்டர் ஒன்று இருந்தது. அந்த கவுண்டரில் ஒருத்தர் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மஸ்ட் பி குட் எக்ஸிக்யூட்டிவ் அங்கே இருக்கிற எம்ப்ளாயி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கை இப்படி 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 காமிச்சு பேசிட்டு திட்டுறாரு. அவர் ஏதோ பாவம் தப்பு பண்ணிட்டார் நினைக்கிறேன், ஏர்போர்ட் ஸ்டாஃப், டிக்கெட்டிங் ஸ்டாஃபில் ஏதோ பண்ணிட்டார். பட் இவர் விடல, பயங்கரமாக திட்டுவிட்டு அவன் பாவம் தான் தப்பு பண்ணிட்டான். ஆஃப்டர் வாட் ஹர் இஸ் ஹியூமன். நான் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன், யோசிச்சு பார்த்தேன், 10 வருஷம் நான் அப்படி தான் இருந்திருப்பேன். கரெக்ட், நார்மல் தானே, ரைட்டா? ஸோ இதே மாதிரி ஒருத்தர் ஒரு கடைக்குள்ளே போனார். கடைக்குள்ளே போயிட்டு ரொம்ப நாஸ்தியாக பிஹேவ் பண்ணார். இருக்கிற சேல்ஸ்மேனை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. இது எங்கே இருக்குது அது பாவம். அந்த சேல்ஸ்மேன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். இவர் கஸ்டமரை சரியாகவே ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ அந்த ஷாப்போட ஓனர் இருக்கார்ல, முதலாளி, அவராரு, என் கஸ்டமர் என்னங்க வேணும் உங்களுக்கு, என்னங்க? இல்லை, நான் கட்டிக்கிறோட என்னோட வுட் பி ஒய்ஃப், கல்யாணம் பண்ணுற பொண்ணோட நாய்க்கு பிறந்த நாள், அதுக்கு ஒரு கேக் வாங்க வந்துருங்க சார். பேக் பண்ணி கொடுக்குவா இல்லை இங்கே சாப்பிட்றீங்களா? நான் அப்படிதான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவங்க வீட்டில் ஒரு நாய் இருந்தது. வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஆர் சீயிங் அஸ். அந்த கடைக்குள்ளே போனால் அவங்க இஸ் அ பிஸ்னஸ் மேன். ரெஸ்பெக்ட் பீப்புள். அது நம்ம லேர்ன் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம், அது ஈஸியாக வராது. ஏன்னா நம்ம ஒரு தனாவட்டில் இருப்போம், நம்மக்கிட்ட பணம் இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு அந்தஸ்து இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு தேவையில்லாத ஒரு படிப்பு இருக்கும், தேவையில்லாத நிறைய விஷயம் இருக்கும் நம்மக்கிட்ட, கரெக்டாக? அதெல்லாம் நம்ம தான் பெரிய சாதிச்சிட்டோம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதை வச்சுட்டு அடுத்தவங்க பாவம் பூச்சியாட்டம் அவனை ட்ரீட் பண்ணுவோம். அவன் பாவம் என்ன, அவன் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான், ரைட்? ஸோ பி ஃப்ரெண்ட்லி வித் பீப்புள் ஆல் த டைம் and think about people all the time, and then you will have a large business. நம்ம பிஸ்னஸில் we have to inspire people. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தனியாக சயின்டிஸ்ட் ஆகலாம், என்ன வேணால் தனிப்பட்ட முறையில் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ரைட்டா? பட் அதுக்கு உங்களோட கேப்பபிலிட்டி தான் அங்கே தேவை. பட் நீங்கள் ஒரு டீம் உருவாக்கணும், உங்களை நம்பி 4 பேர் வரணும்,
ரைட். உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் இன்கம் வேணும், உங்கள் ரெஸ்பெக்டிபிலிட்டி, லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே வேணும்னு வச்சுக்கோங்களேன். வெரி ரேர்லி யூ கேன் டூ எனி திங் அலோன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபீல்ட்லையும் யாருமே சாதிச்சு இல்லை. எவ்வளோ பேருக்கு ரெஸ்பெக்ட் வேணும்? ஆசம். எவ்வளோ பேருக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வேணும்? வேணும்ல. எவ்வளோ பேருக்கு நிறைய பணம் வேணும்? எவ்வளோ பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்? கேன் யூ ஸ்டே எக்ஸைட்டட் அண்ட் ஃப்ரெண்ட்லி வித் பீப்புள்? இது ரொம்ப கஷ்டமா? How many of you can be excited all the time? Show me your excitement. மிஞ்சி 15% போலாம் இந்த எக்ஸைட்மெண்ட் லெவலுக்கு. Maybe platinum. We love you. Go Diamond.